ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் பருப்பு குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். காய்கறி இல்லாத நேரங்களில் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். சுலபமாக செய்யக்கூடிய பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது 2-3 முறை நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க. பருப்பு கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம எந்த கப்பால் துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுல. இப்போ நம்ம மூடி போட்டுக்க போகிறோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். அந்த ஸ்டீமில் வெளில வந்த பிறகு நம்ம வெயிட் போட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோங்க. இப்போது வெயிட் போட்ட பிறகு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மீடியமான ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் எடுத்துட்டேங்க. ஸ்டீமில் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பருப்பு எல்லாமே. இப்போ நம்ம மசிச்சிக்க போகிறோங்க. நான் ஒரு மேஷர் வச்சு மசிச்சிக்கிறேன். நம்மள்கிட்ட மத்து இருந்தாலும் அதை வச்சு நல்லா மசிச்சிக்கலாங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. இன்னும் பருப்பு ஆறிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே போல் கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதில் கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தாளிக்கும் பொழுது நெய் சேர்த்து தாளிங்க. அப்போ பருப்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். காய்கறி இல்லாத நேரங்களில் இதே போல் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.